இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 அது ஆரம்பிச்சிருச்சு. படத்தை பற்றி பேசுவோம். என் சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டேன், அவன் பேர் ராம். அவன்கிட்ட கேட்டேன், ராம யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான். அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்பிகிட்ட கேட்டான், அப்துல்லா யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவன் ஒரு பேரை சொன்னான். அப்புறம் தயாரிப்பாளர் கிளெமன் அவருடைய மகன் ஆண்டனி கிட்ட கேட்டான், ஆண்டனி தம்பி யாருக்கிட்ட ஓட்டு போடலாம் அப்படின்னு. அவங்க 3 பேர் சொன்னது இதே மாதிரி தான். நானும் கூட அவன் வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன். இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டாங்களா, இன்னைக்கு அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான். அப்போ இந்த 3 பேர்ட்டையும் நான் கேட்டேன், யார்கிட்ட? ராமுட்டையும் கேட்டேன், அப்துல்லாட்டையும் கேட்டேன், ஆண்டனிகிட்டையும் கேட்டேன். என்னடா தம்பி, இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே, எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை நீ எங்கே உருப்பிட போகிற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணான், இவனை என் தலைவனாக ஏற்றுக்கிட்டு அடித்து தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க. பிக் பாஸுக்கு போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த பிக் பாஸில் அந்த தம்பி ஒன்று யார் வாட்டர்மெலனு ஒன்று வின்னர் ஆவான், இல்லை ரன்னர் ஆவான். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணிப்பாரு. ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான், நம்மளை வந்து எவ்வளோதான் திட்டினாலும் திட்ட திண்டுக்கல் குட்ட குட்டுக்கல் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பிக் பாஸுக்காக அப்படின்னு சொல்லவில்லை. இப்படி அடே படத்தை பற்றி தானே பேசினுக்கிறேன். யாரு அப்படி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக் பாஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி அந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க.